ஆமக்கறியே சாப்பிட்டுருக்கட்டுங்க, ஆமக்கறி, நீங்கள் அழிந்து போன டைனோசர் கறி அதெல்லாம் கூட சாப்பிட்டுருக்கட்டும், பிரச்சனை அது கிடையாது. பிரச்சனை என்பது 2008க்கு முன்னாடி புலிகளுக்கும் ஈழத்திற்கும் சீமான் செய்தது என்ன? எப்பா 2007ல் ஈழத்திற்காக சீமான் ஆயுதம் தயாரித்து கொடுத்தார். 2005ல் அண்ணன் வன்னியரசு அவர்கள் போல கடல் மார்க்கமாக புலிகளுக்கு பல உதவிகளை சீமான் செய்தார். இதை செய்த காரணத்தால் 2008ல் பிரபாகரன் அவர்களுடைய அன்புக்கு பாத்திரமானவராக சீமான் மாறினார் அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாச்சும் வரலாறு இருக்கான்னு இதை நோக்கி நாம் கேள்வி எழுப்பியிருக்கோம். நீங்க இதில் என்னன்னா, இன்னைக்கு சீமானுக்காக வந்திருக்கக்கூடிய இவங்க யாருமேங்க இதே சீமான் எப்படி விடுதலை புலிகளினுடைய இதயமாகவே திகழ்ந்த பொட்டமானி மயிர்னு சொல்லலாம் அப்படின்னு இவனுக்கு எவனுக்குமே கோவம் வரல. சீமானால் திமுகவுக்கு பிரச்சனை அப்படின்னு பலரும் நினைக்கிறாங்க. திமுகவினுடைய கால் மசூருக்கு கூட சீமான் சமம் கிடையாது, ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க குடல் இறக்க நோயோடு சேர்த்து அந்த குடல் இறங்க இறங்க பெரியாரினுடைய விதைப்பையும் கீழே அழுத்தப்படும். எவ்வளவு வலி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அந்த வலியோடு ஒரு மனிதன் தான் சாகும் தருவாயில் வரை இந்த இனத்திற்காக உழைச்சிருக்கான்னா அந்த மனிதனை எதிர்க்கக்கூடிய எவனா இருந்தாலும் அரசியல் களத்திலிருந்து நாம் அழித்தொழிப்போம் அப்படிங்கிற சபதத்தை நாம் ஏற்கணும். சீமான் அவர்களை நீங்கள் நினைப்பது போல கிடையாது. 1925 இது நடந்தது தெரியுமா அப்படின்னு நம்ம விளக்கம் கொடுத்தே 10 ஆண்டுகளை வீணாக்கிட்டோம். நீங்க திராவிடத்தை பத்தி ஒருத்தனுக்கு தெரியலப்பா, தெரியாத ஒருத்தனுக்கு விளக்கம் கொடுக்கலாம். அவன் எல்லாம் தெரிஞ்ச ஒரு 420 நாய், காசுக்காக எதை வேணா வித்து திரிங்கலாங்கிற நாய்கிட்ட 10 ஆண்டுகளாக நாம் விளக்கத்தை கொடுத்துட்டு இருந்தோம். இதுல என்னன்னா, திராவிடம் மிஸ்ஸஸ் தமிழ் தேசியம்னு ஒரு தலைப்பெல்லாம் விவாதங்கள் நடந்துச்சு. முதல்ல அவனை தமிழ் தேசியவாதியாக அங்கீகரிச்சு அந்த விவாதங்களையே நாம் கலந்திருக்க கூடாது. நம்ம திராவிடத்தை விளக்குறதுக்கு முன்னாடி தமிழ் தேசியவாதின்னு சொல்லக்கூடிய நீ பேசுறது தமிழ் தேசியமாடா அப்படின்னு முதல் நாளே அவனை சட்டையை பிடிச்சி செருப்பை கட்டி அடிச்சிருந்தா இன்னைக்கு இவ்வளவு சிக்கலே கிடையாது. நாகரீக அரசியல் செய்யக்கூடியவங்க, ஜென்டில்மேன் தன்மையை கடைபிடிக்கக்கூடியவங்க சீமான் எதிர்ப்புக்கு வராதிங்க. அந்த நாயை நாங்க பார்த்துக்கிறோம். நீங்க நியாயப்படி பெரியார் என்னும் பெருநெருப்பு அப்படிங்கிற தலைப்பில் இந்த கூட்டம் நடக்குது. ஆனால் சீமானுக்கான பாராட்டு விழா அப்படின்னு இந்த கூட்டம் நடந்திருக்கணும். ஏன்னா கடந்த பல ஆண்டுகளாக சீமானை சிஸ்டமேட்டிக்காக இயக்கமாக இங்கே யாரும் எதிர்க்கலை. தனிப்பட்ட புரூட்டஸ், தனிப்பட்ட கரிகாலன், தனிப்பட்ட மனோஜ் அப்படின்னு தனிநபர்களாக இருந்த சீமான் எதிர்ப்பானது இன்றைக்கு ஒட்டுமொத்த இயக்கங்களும் கட்சிகளும் சீமானுக்கு எதிராக அணிதிரண்டிருக்காங்கன்னா அதற்கு முதல்ல நாம் சீமானுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டிய தேவை இருக்குது. நீங்கள் தோழர் இந்திரகுமார் பேசும்போது கூட சொன்னார், நீங்கள் ஏங்க சீமானையும் எதிர்க்கிறீங்க அப்படின்னு பலரும் கேட்டாங்க அப்படின்னு. அப்படி இருந்த சூழல் மாதிரி சீமானை புரூட்டஸ் பாணியில் மனோஜ் பாணியில் தான் கையாளணும்ப்பா அப்படின்னு இத்தனை நாள் நமக்கு எதிர்ப்பு தெரிவித்தவங்க கூட ஒரு புள்ளிக்கு வந்து சேர்ந்துருக்காங்க. ஆக அந்த வகையில் சீமானுக்கு நாம் நம்முடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இதில் என்னன்னாங்க, சீமான் புதுசாக இன்றைக்கு பெரியார் எதிர்ப்பாளராக மாறலை. என்றைக்கு பெரியாரை நாங்கள் தலைவராக ஏற்றுக்க மாட்டோங்க, தலைவர் வழிகாட்டி தான் அப்படின்னு என்னைக்கு சொன்னாரோ அதை விட பெரியாருக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இந்த மண்ணுக்காக 94 ஆண்டு வரை மூத்திர சட்டியை சுமந்து கொண்டு சாகும் தருவாய் வரை உழைத்த ஒரு தலைவனை ஒருத்தன் என்னைக்கு தமிழன் கிடையாது கன்னடன் அப்படின்னு சொல்கிறானோ அன்னைக்கே சீமான் எதிரி. ஆனால் என்ன கெடுவாய்ப்பாக அன்னைக்கெல்லாம் சீமானை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட இப்போது சீமானை எதிர்த்திருக்காங்க. காரணம், பெரியார் சொந்த தங்கையோடு அக்காவோடு உறவு கொள்ள சொன்னார் அப்படின்னு ஒரு சென்சிட்டிவான விடயத்தை சீமான் டச் பண்ண காரணத்தால் இத்தனை பேர் இன்றைக்கு சீமானுக்கு எதிராக வெண்டெழுந்திருக்காங்க. ஒருவேளை இப்படி நினச்சி பாருங்களேன், சீமானு இந்த விடயத்தை இப்போ பேசலை, ஒரு 5 ஆண்டுகள் கழித்து தான் பேசுகிறார், 10 ஆண்டுகள் கழித்து தான் பேசுகிறாருன்னா சீமானுக்கு எதிராக நாம் அணிதிரண்டிருக்கவே மாட்டோம். நாம் என்ன சொல்கிறது, இயக்கங்களை கட்சிகளை. அதனால தான் தொடர்ச்சியாக நான் சீமானுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நீங்கள் சீமான் தொடர்ச்சியாக பெரியாரை திட்டும்போது இந்த 2 வாரங்களாக சொல்கிறேன், அதை பார்த்து எனக்கு கோவரில் மகிழ்ச்சியாக இருக்கேன், மகிழ்ச்சியாக தினமும் தூங்குறேன். ஏன்னா ஒரு சில பேர் மட்டும் சீமானை எதிர்த்து இருந்தது மாதிரி எல்லாரும் டென்ஷன் ஆகிறாங்க, எல்லாரும் சீமானுக்கு எதிராக அணிதிரள்றாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்குது. சீமானுக்கான அஸ்தமனத்திற்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அணிதிரண்டிருக்கு அப்படிங்கிற வகையில் நமக்கு மகிழ்ச்சி தான். இந்த 2 வாரங்கள் 3 வாரங்களாக பெரியாருக்கு எதிராக பேசிக்கொண்டிருந்த சீமான் சப்ஜெக்டில் புதிதாக சங்ககிரி ராஜ்குமார் அப்படின்னு ஒருத்தர் அறிமுகமாகி தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க, ஈழ அரசியலுக்கும் அவன் ஒரு பச்சை துரோகி அப்படின்னு அம்பலப்படுத்தும் விதமாக
தலைவரோடு சீமான் எடுத்துக்கொண்ட புகைப்படமே ஒரு போலி, அதை எடிட் செய்து கொடுத்ததே நான் தான் அப்படின்னு ஒரு துவக்க புள்ளி வைக்கிறார். அதன் நீட்சியாக தேசிய தலைவர் பிரபாகரன் அவருடைய அண்ணன் மகனான கார்த்திக் மனோகரன் அவர்கள் சீமானுக்கு எதிராக பேட்டி கொடுக்கிறார். அதன் தொடர்ச்சியாக சீமானோடு 2008 காலகட்டத்தில் ஈழத்தில் இருந்த ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவர்கள் பேட்டி கொடுக்கிறார். ஆக பெரியாரை தொட்ட புள்ளியிலிருந்து சீமானுக்கான அரசியலானது அஸ்தமனமாகிவிட்டது அப்படிங்கிற அடிப்படையில் சீமானினுடைய அரசியல் அடிப்படையே ஈழம்தான். அந்த ஈழத்தை ஒட்டியே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியானது சீமானை நோக்கி இன்றைக்கு எழுப்பப்பட்டிருக்கு. இதில் என்னென்னா, அந்த 2008 ஈழப்பயணத்தை ஒட்டி தான் இந்த விவாதமானது போயிட்டுருக்கு. அதில் மிக முக்கிய பங்காற்றிய அண்ணன் வன்னியரசன் மேடையில் இருக்கார். நான் பல ஆண்டுகளாக இதை பதிவு பண்ணுவேன். 2008 போது அண்ணன் வன்னியரசன் ரெக்கமெண்டேஷன்லையும் கொளத்தூர் மணியன் ரெக்கமெண்டேஷன்லையும் சீமான் ஈழத்துக்கு போனார். சரி, ஈழத்திற்கு போய் ஒரு ஃபோட்டோ எடுத்தார். ஆனால் அவர் கதையளப்பது போல தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய நன்மதிப்பை பெற்றவராக, புலிகளினுடைய அன்புக்கு பாத்திரமானவராக சீமான் ஒரு கதை சொல்கிறார். பார்த்தீங்களா, அதற்கு ஒரு லாஜிக் வேணும்ல. 2008 போகிறார். அங்கே தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள், எப்பா தம்பி சீமான் வந்துட்டாரு, ஆங்கிலம் கலந்த தமிழில் பேசினா தம்பி கோச்சுக்குவார் அப்படின்னு பிரபாகரனே பயப்படக்கூடிய அளவுக்கு சீமான் இருந்திருக்கார் அப்படின்னு அவர் கதைப்படி இருந்திருக்காருன்னா ஒரு ப்ரீ ஹிஸ்ட்ரி வேணும்ல. நீங்கள் இன்றைக்கு ஐயா வைகோ அவர்களுக்கும் ஈழத்துக்கும் சம்மந்தம் கிடையாதுப்பா, வைகோ அவர்களுக்கும் புலிகளுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு யார் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அதற்கு ஒரு ப்ரீ ஹிஸ்ட்ரி இருக்குது. அதே போல் அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் இருக்கார், அண்ணன் ஆர்ச்சாமி அவங்க இருக்காங்க, அவங்களுக்கும் புலிகளுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க 90களில் 91 இந்திய அமைதிப்படையானது ஈழத்தில் இருந்தபோது வைகோ அவர்களாகட்டும், ராமகிருஷ்ணன் ஆகட்டும், கொளத்தூர் மணியன் ஆகட்டும், எல்லாரும் ஈழத்துக்கு போகிறாங்க. போகிறக்கு அவங்களுக்கு ஒரு ப்ரீ ஹிஸ்ட்ரி இருந்துச்சு. அங்கே பயணிப்பதற்கு முன்னாடி கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் புலிகளுக்காக ஆயுதம் தயாரித்து கொடுத்தார், அண்ணன் கொளத்தூர் மணி அவர்கள் பயிற்சி எடுக்க தளம் அமைத்து கொடுத்தார், ஐயா வைகோ அவர்கள் காயம்பட்ட புலிகளை பேணி பாதுகாத்தார், புலிகளின் குரலாகவே திகழ்ந்தார் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ப்ரீ ஹிஸ்டரி இருந்துச்சு. அப்படி சீமானுக்கு 2008க்கு முன்னாடி புலிகளோடு நான் நட்பில் இருந்தேன், தேசிய தலைவர் பிரபாகரன் அவருடைய அன்புக்கு பாத்திரமானவனாக இருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாச்சும் ப்ரீ ஹிஸ்டரி இருக்கா அப்படின்னு கேளுங்கன்னு தொண்டை தண்ணி வத்த 10 ஆண்டுகளாக கேட்டுட்டு இருந்தோம். நாம் எல்லாரும் எதோட நின்றுட்டோம்னா, ஏங்க அவர் ஆமக்கறி சாப்பிட்ருக்க மாட்டாருங்க, ஆமக்கறி அங்கே புழக்கத்தில் கிடையாது, அந்த படம் ஃபேக்குங்க அப்படின்னு இதோட நின்றுட்டமே ஒழிய, நான் என்னங்கிறேன்னா ஆமக்கறியே சாப்பிட்ருக்கட்டுங்க, ஆமக்கறி, நீங்கள் அழிந்து போன டைனோசர் கறி அதெல்லாம் கூட சாப்பிட்ருக்கட்டும், பிரச்சனை அது கிடையாது. பிரச்சனை என்பது 2008க்கு முன்னாடி புலிகளுக்கும் ஈழத்திற்கும் சீமான் செய்தது என்ன? எப்போ 2007 ஈழத்திற்காக சீமான் ஆயுதம் தயாரித்து கொடுத்தார், அந்த பாசத்தில் பிரபாகரன் அவருடைய அன்புக்கு பாத்திரமானார். 2005 அண்ணன் வன்னியரசு அவர்கள் போல கடல் மார்க்கமாக புலிகளுக்கு பல உதவிகளை சீமான் செய்தார். 2000 இந்த உதவியை சீமான் செய்தார். இதை செய்த காரணத்தால் 2008 பிரபாகரன் அவர்களுடைய அன்புக்கு பாத்திரமானவராக சீமான் மாறினார் அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாச்சும் வரலாறு இருக்கான்னு இதை நோக்கி நாம் கேள்வி எழுப்பியிருக்கணும். ஆனால் இதை நோக்கி ரொம்ப தாமதமாக தான் நாம் கேள்வியை எழுப்பணும். இன்றைக்கும் கேள்வி எழுப்புறோம். இப்போது கூடங்க நீங்கள் சங்ககிரி ராஜ்குமார் அவர்களை எதிர்த்து, ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவர்களை எதிர்த்து சீமான் தரப்பிலிருந்து பேட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சிலர் வந்திருக்காங்க. இதில் வந்திருக்கக்கூடியவங்க தங்களை விடுதலை புலிகளின் பொறுப்பாளர்னு வேறு அடையாளப்படுத்திக்கிறாங்க. உண்மையில் விடுதலை புலிகளின் பொறுப்பாளராக இருக்கக்கூடியவங்க தங்களுடைய முகத்தையே காட்ட மாட்டாங்க. ஏன்னா 2009 போர் முடியுது. போர் முடிந்த பிறகு பல புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு புலிகள் தப்பிச்சு போகிறாங்க. அப்படி தப்பிச்சு போனவங்க தங்களை புலிகள்னு அடையாளப்படுத்திக்கக்கூடிய இடத்திலேயே கிடையாது. ஏன்னா 2012 புலிகளினுடைய மிக முக்கிய பொறுப்பாளராக இருந்த அண்ணன் பருதி அவர்கள் பிரான்சில் கொல்லப்பட்டார் சிங்கள உளவுத்துறையால். எந்த அடிப்படையில்னா 2009க்கு பிறகு யார் யாரெல்லாம் புலிகள்னு அறியப்பட்டாங்களோ அவங்க தேடி தேடி வேட்டையாடப்பட்டாங்க. அந்த சூழல் இன்றைக்கும் இருக்கு. இப்போது நான் இவர் தேசிய தலைவருடைய மெய்காப்பாளர் கதிர் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆடியோக்கள் போடுறோம். அவர் தன்னுடைய முகத்தை காட்டியது கிடையாது, அவருடைய நேரடி தொடர்பும் நாம் எடுப்பது கிடையாது. அப்படிதான் சூழல் இருக்கும்போது இப்போ 2 நாளாக
நான் தலைவருடைய மெய்காப்பாளர், நான் அவருங்க இவருங்கன்ட்டு புலிகளின் நபர் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை காட்டிக்கொண்டு சீமானுக்கு ஆதரவாக வந்து பேசுகிறாங்க. ஆக ஒன்று அவங்க புலிகளாகவே இருக்க முடியாது, அல்லது ஒரு காலத்தில் புலிகளாக இருந்து இன்றைக்கு சிங்கள உளவுத்துறையினுடைய கைக்கூலிகளாக மாறிப்போனவர்களாகத்தான் இருப்பாங்க. அப்படித்தான் நாம் அவங்களை பார்க்க வேண்டியது இருக்கு. நீங்கள் இதில் என்னன்னா, இன்னைக்கு சீமானுக்காக வந்திருக்கக்கூடிய இவங்க யாருமேங்க இதே சீமான் நீங்கள் பொட்டமானவர்களை மயிர்னு சொன்னபோது யாருமே வரல. எப்படி விடுதலை புலிகளினுடைய இதயமாகவே திகழ்ந்த பொட்டமான நீ மயிர்னு சொல்லலாம் அப்படின்னு இவனுக்கு எவனுக்குமே கோவம் வரல. நீங்கள் அதே போல 2009க்கு பிறகு சிங்கள கட்டுப்பாட்டில் இருந்து அதன் பிறகு பல புலிகள் விடுவிக்கப்பட்டாங்க. விடுவிக்கப்பட்ட புலிகள் ஒவ்வொருவராக மர்மமான முறையில் இறந்து போனாங்க. நீங்கள் அக்கா தமிழினி உட்பட பலரும் இறந்தாங்க. அதற்கு இந்த டீம் யாருமே அறிக்கை விடலை, யாருக்கும் கோவப்படலை. இன்னைக்கு சீமானுக்காக இன்னைக்கு பரிந்து கட்டிட்டு வந்திருக்காங்கன்னா சீமானுக்கு ஆபத்து, சீமானை காப்பாத்துங்க அப்படின்னு இந்திய உளவுத்துறையும் சிங்கள உளவுத்துறையும் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்படையில் சீமானுக்காக வந்திருக்கக்கூடிய துரோகிகள் இவர்கள் அப்படின்னு தான் நாம் பார்க்க வேண்டியது இருக்கு. நீங்க இன்றைக்கு ஒட்டுமொத்த இயக்கங்களும் கட்சிகளும் சீமானுக்கு எதிராக அணிதிரண்டிருக்காங்க. பலரும் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, எப்பா சீமானுக்கு எதிராக இவ்வளோ எவிடன்ஸ் வந்துருச்சு, சீமான் முடிஞ்சாருப்பா அப்படின்னு எங்கிட்டயே பலரும் சொல்றாங்க. இது சின்ன காயம் ஏற்பட்டிருக்கு, அவ்வளவுதான். இந்த சின்ன காயத்தை பெரிதாக்கி சீமானை அரசியல்ல அணுவணுவாக அழித்து சீமானை புதைக்கணும்னா சீமானுடைய அரசியலை புதைக்கும் வரை இந்த வேலை தொடர்ந்தால் தான் சீமானை அழிக்க முடியும். நீங்க நினைப்பது போல சீமான் தனிநபர் கிடையாது. சீமானுக்காக ஒட்டுமொத்த பார்ப்பன லாபியும் இந்திய பியூரோக்ரஸியும் சப்போர்ட்டாக இருக்கும்போது அவ்வளவு சாதாரணமாக நீங்கள் சீமானை இட போட்டு விடக்கூடாது. சீமானுங்கிற முகத்துக்கு பின்னாடி பார்ப்பனியம் தான் ஒளிஞ்சிருக்கு. ஆக அந்த சீமானை ஒழிப்ப கடந்த 10 ஆண்டுகளாக எனக்கு தெரிஞ்சு தனிநபரான புரூட்டஸ், தனிநபரான கரிகாலன், இவங்க போன்றவங்க தான் பெரும்பணையாற்றினாங்க. நான் இயக்க பின்னணி கொண்டவன், நான் வேலை செய்கிறது பெருசு கிடையாது. ஆனால் தனிநபராக இருந்து கொண்டு சீமானுக்கு எதிராக தொடர்ச்சியாக தோழர் புரூட்டஸ் போன்ற தோழர்களும் கரிகாலன் போன்ற தோழர்களும் தான் வினையாற்றினாங்க. அவங்களுக்கு நான் என்னுடைய ஸ்பெஷல் நன்றிகளை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஏன்னா இந்த வேலையானது இயக்கங்கள் செஞ்சுருக்கணும். இயக்கங்கள் செய்யாத வேலையை தனிநபர்களாக அவங்க செஞ்சாங்க. அவங்க செய்யாமல் இருந்திருந்தாங்கன்னா அந்த இடம் 0. ஆக அவர்களாக பார்த்து ஒரு வேலையை செய்தது சமூகத்துக்கு பயன்பட்டிருக்கு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. சீமானால் திமுகவுக்கு பிரச்சனை அப்படின்னு பலரும் நினைக்கிறாங்க. திமுகவினுடைய கால் மசூருக்கு கூட சீமான் சமம் கிடையாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பிரச்சனை எங்கன்னா, சீமானுங்கிற நபர் இந்த அரசியல் களத்தில் இருக்கும் வரை இடதுசாரி இயக்கங்களும் பெரியாரி இயக்கங்களும் அடுத்த கட்டத்திற்கு நகர முடியாது. ஏன்னா சீமான் ஒரு ஃப்ராடு, 420 ஃபோர்ஜரி எச்ச பையன். ஆனால் சீமான் பின்னாடி நிற்கக்கூடிய தம்பிகள் உண்மையாகவே இந்த இனத்திற்காக இந்த மொழிக்காக ஏதோ பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க அங்கே போய் மாட்டியிருக்காங்க. அவங்கெல்லாம் உண்மையாகவே பெரியார் இயக்கங்களின் பக்கம், அம்பேத்கர் இயக்கங்களின் பக்கம், இடதுசாரி இயக்கங்களின் பக்கம் இருக்க வேண்டிய இளைஞர்கள். ஆக அவர்களை நாம் மீட்டெடுக்கணும்னா சீமானுங்கிற நபரை இந்த அரசியல் கட்டத்திலிருந்து அப்புறப்படுத்தணும். அப்புறப்படுத்தினாதான் அந்த இளைஞர்களை நம் பக்கம் கொண்டு வர முடியும். நான் சுட்டிக்காட்டினது போல இவங்க யாருமே இயக்க பின்னணி கொண்டவங்க கிடையாது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இயக்க பின்னணி கொண்டவர்களில் யூடியூப் சேனல் தொடங்குறதுக்கு யாருமே முன் வரல. ஏன்னா ஒரு 1000 பேர் இயக்கத்துக்குள்ளே வந்தாதான் அதில் ஆர்வக்கோளாராக ஒரு 2 பேர் இந்த வேலையை செய்வாங்க. ஆக 2009-10க்கு பிறகு இயக்கங்களை நோக்கிய இளைஞர்களுடைய வரத்தே உண்மையில் குறைஞ்சிருக்கு. அதுதான் உண்மை. அதற்கு காரணம் சீமானுங்கிற இந்த நபரை பார்ப்பனியமானது திட்டமிட்டு வளர்த்தெடுத்து இயக்கங்களை மட்டுப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மை. அதை நம்ம வெளிப்படையாக பேசணும். ஆக இயக்கங்களை நாம் வளர்க்கணும்னா சீமானை மட்டுப்படுத்தணும், சீமானினுடைய அரசியலை அழிக்கணும். அழிச்சாதான் இயக்கங்கள் வளர முடியும், இயக்கங்களை நோக்கி இளைஞர்கள் வருவாங்க. அப்படி இயக்கங்களை நோக்கி வரக்கூடிய இளைஞர்களை அரசியல்படுத்தி தான் பாஜகவை எதிர்க்க சிலர், ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்க சிலர், இப்படிங்கிற நெட்வொர்க்கை நம்மால் உருவாக்க முடியும். ஆக இயக்கங்களுடைய வளர்ச்சியை நாம் மறுபடியும் துவங்க வேண்டும்னா அதற்கு சீமானினுடைய அரசியல் அழிவு தான் ஆரம்பம். அதை நாம் செய்து முடித்தால் தான் இயக்கங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆக அந்த வேலையை தொடர்ச்சியாக நான் செய்வேன். என்னோடு துணை நிற்கக்கூடிய தோழர் மைனர் ஆகட்டும், தோழர் கரிகாலன், தோழர் இந்திரகுமார், இவர்களும் இந்த வேலையை செய்து முடிக்க உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியை ஈரோட்டில் நடத்துகிறோம். நீங்கள் வேலூர் கேஎம்சியினுடைய மூத்த மருத்துவர் ஐயா பெரியார் அவருக்கு மருத்துவம் பார்த்த ஜான்சன் நினைக்கிறேன் பேர்.
அவர் பெரியார் அவருடைய உடல்நிலையை சோதித்துட்டு ஒரு விடயத்தை சொல்றார். பழுதடைந்த ஒரு கடிகாரம் இன்னும் சரியாக நேரத்தை காட்டி கொண்டுள்ளது அப்படின்னு பதிவு பண்றார். நீங்க இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில கோவையிலேருந்து நான் வந்திருக்கேன். இதுவே எனக்கு தலைவலி, காய்ச்சல், வேற ஏதோ உடல் உபாதைன்னா நான் வந்திருப்பேன் அப்படின்னு உறுதி சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம சராசரி மனிதர்களாக வாழக்கூடியவங்க. ஆனால் பெரியார் நீங்கள் வெறுமனே மூத்திர சட்டியோடு பயணித்தார் அப்படின்னு சிம்பிளாக நம்ம சொல்கிறோம். அந்த மூத்திர சட்டியோடு பயணிப்பது சாதாரண விடயம் கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு சொட்டு மூத்திரம் வரும்போதும் நீங்கள் ஊசியால் குத்துவது போல வலிக்கும். நீங்கள் பெரியார் அவர்களுக்கு இருந்த குடலிறக்க நோயானது ஒரு மனிதனுக்கு வரவே கூடாத நோய். நீங்கள் பலருக்கும் கிட்னி ஸ்டோன் வந்திருக்குங்க. தண்ணி நிறையா குடிக்காட்டி கிட்னி ஸ்டோன் வர ஆரம்பிக்கும், லைட்டாக வலிக்க ஆரம்பிக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டோன் நகர நகர உள்ள வலி தாங்க முடியாது. அதுவும் கிட்னி ஸ்டோன்லாம் இரவு வந்துருச்சுன்னு வைங்களேன், எப்படா விடியும், எப்படா ஆஸ்பத்திரிக்கு வரலாம் நம்ம காத்துட்ருப்போம். ஆனால் பெரியாருக்கு அந்த குடலிறக்க நோயானது குடல் இறங்கினா என்ன ஆகும் நினச்சி பாருங்க. குடற்பையிலிருந்தே குடல் இறங்குதுன்னா அடுத்த நொடி விஷம் குடிச்சு செத்து போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த வலி இருக்கும். நீங்கள் குடலிறக்க நோயோடு சேர்த்து அந்த குடல் இறங்க இறங்க பெரியாரினுடைய விதைப்பையும் கீழே அழுத்தப்படும். எவ்வளோ வலி இருக்கும்னு நினச்சி பாருங்க. அந்த வலியோடு ஒரு மனிதன் தான் சாகும் தருவாயில் வரை இந்த இனத்திற்காக உழைச்சிருக்கான்னா அந்த மனிதனை எதிர்க்கக்கூடிய எவனா இருந்தாலும் அரசியல் களத்திலிருந்து நாம் அழித்தொழிப்போம் அப்படிங்கிற சபதத்தை நாம் ஏற்கணும். நீங்கள் பெரியாரால் தமிழர்கள் பயனடைஞ்சாங்க, சாதியை ஒழிச்சாரு, இன்னும் பிற நன்மைகளை செய்தார், பெண்ணுரிமைக்காக போராடினார், அது எல்லாம் ரெண்டாவது. ஒரு மனுஷன் இந்த இனத்திற்காக இவ்வளோ உழைச்சிருக்கான்னா அவனுக்காக உயிரை கூட கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இன்றைக்கு திரண்டிருக்கோம். ஆக அந்த மனிதரை கடந்த 10 ஆண்டுகளாக இவ்வளவு இழிவாக பேசக்கூடிய சீமானினுடைய அரசியல் அழிவை நாம் ரசித்து உருவாக்கணும். சீமான் ஏதோ ஒரு சராசரி அரசியல் கட்சி தலைவரப்பா அப்படின்னு நாம் கடந்து கொள்ளக்கூடாது. கடந்த 10 ஆண்டுகளாக என்ன தப்பு பண்ணிட்டோம்னாங்க, சீமானை ஒரு நேர்மையான எதிரியாக ஆப்போசிட்டில் உட்கார வச்சுக்கிட்டு, சீமான் அவர்களை நீங்கள் நினைப்பது போல கிடையாது, 1925 இது நடந்தது தெரியுமா அப்படின்னு நம்ம விளக்கம் கொடுத்தே 10 ஆண்டுகளை வீணாக்கிட்டோம். நீங்கள் திராவிடத்தை பற்றி ஒருத்தனுக்கு தெரியலப்பா, தெரியாத ஒருத்தனுக்கு விளக்கம் கொடுக்கலாம். அவன் எல்லாம் தெரிஞ்ச ஒரு 420 நாய், காசுக்காக எதை வேணா வித்து திணிக்கலாங்கிற நாய்கிட்ட 10 ஆண்டுகளாக நாம் விளக்கத்தை கொடுத்துட்டு இருந்தோம். நீங்கள் ரோட்டில் ஒரு குடியாரம் போனாங்க, அவனை சட்டையை பிடிச்சி ரோட்டில் இழுத்து மிதிக்குப்போமா, அவனுக்கு அறிவுரை சொல்லுவோமா, நம்ம ஆளுக்கு ஜென்டில்மேனுங்க மாதிரி ஜென்டில்மேன் தன்மையை காப்பாற்றிக்கணும் அப்படின்ட்டு சீமானை மரியாதையாக நடத்துவதுதான் முதல் தவறு. இதில் என்னென்னா திராவிடம் மிஸ்ஸஸ் தமிழ் தேசியம்னு ஒரு தலைப்பெல்லாம் விவாதங்கள் நடந்துச்சு. முதல்ல அவனை தமிழ் தேசியவாதியாக அங்கீகரித்து அந்த விவாதங்களையே நாம் கலந்துருக்கக்கூடாது. நம்ம திராவிடத்தை விளக்குறதுக்கு முன்னாடி தமிழ் தேசியவாதின்னு சொல்லக்கூடிய நீ பேசுறது தமிழ் தேசியமாடா அப்படின்னு முதல் நாளே அவனை சட்டையை பிடிச்சி செருப்பை கட்டி அடிச்சிருந்தா இன்னைக்கு இவ்வளோ சிக்கலே கிடையாது. ஆக அதை செய்து முடிக்கக்கூடிய வேலையை இளைஞர்களாகிய நாங்கள் பார்த்துக்கிறோம். தயவு செய்து நாகரீக அரசியல் செய்யக்கூடியவங்க, ஜென்டில்மேன் தன்மையை கடைபிடிக்கக்கூடியவங்க சீமான் எதிர்ப்புக்கு வராதிங்க. அந்த நாயை நாங்கள் பார்த்துக்கிறோம். உங்கள் கையில் அவன் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய தன்மையால் சீமானை ஒன்றும் செய்ய முடியாது. அந்த வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோம். ஆக தயவு கூர்ந்து சீமான் எதிர்ப்பை வீரியப்படுத்துங்க, அல்லது எங்கள் கையில் இந்த பொறுப்பை கொடுத்துருங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். நீங்கள் அந்த வேலை 10 ஆண்டுகளாக நடக்கலை. நான் முன்னாடியே சொன்னது மாதிரிங்க, இப்போ அவன் பெரியாருக்கு எதிராக பேசலை. பெரியார் தலித்துகளுக்கு விரோதி, பெரியார் இஸ்லாமியர்களுக்கு விரோதி, பெரியார் தமிழினத்துக்கு விரோதி அப்படின்னு பெரியாருக்கு எதிராக 10 ஆண்டுகளாக அவனுக்கு கட்டாத பட்டம் கிடையாது. அப்போதே நாம் கோவப்பட்டிருக்கணும். இப்போது வளர்ந்திருக்கக்கூடிய கோபமும் எழுச்சியும் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்துருந்துச்சுன்னா இன்றைக்கு இந்த சிக்கலே கிடையாது. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, 30 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கான். அந்த 30 லட்சத்தில் 28 லட்சத்தை விடுங்க, வெறுமனே 2 லட்சம் இளைஞர்கள் தமிழ்நாட்டில் பெரியாருக்கு எதிராக சிந்திக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு பின்னடைவு தானே. ஆக ஒரு காலத்தில் மாப்போசி இருந்தான்னா மாப்போசி கேட்பதை பேசுவதை ஒரு 100 பேர் கேட்பாங்க. ஆனால் 2010க்கு பிறகு சமூக வலைதளங்களுடைய வளர்ச்சியும் நாம் தமிழருடைய வளர்ச்சியும் பேரலாக நடக்குது. ஆக நம் கையில் இருந்திருக்க வேண்டிய சமூக வலைதளங்களானது வலதுசாரிகளின் கைக்கு போய் பெரிய அளவில் சீமானினுடைய வளர்ச்சிக்கு சமூக வலைதளங்கள் ஒத்துழைச்சிருக்கு. ஆக இனியும் நாம் எப்பா பெரியாரை 100 வருஷமாக யாருமே எதிர்க்கலையா, பெரியாரெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, பெரியாரை எதிர்ப்பவங்க ஆட்டோமேட்டிக்காக அழிஞ்சு போயிடுவாங்கப்பா அப்படின்னு நம் கடமையிலிருந்து தவறாமல் ஃபுல் டெடிக்கேட்டடாக அனுதினமும் சீமான் எதிர்ப்பை நாம் செய்தே ஆகணும். அவன் வேலை செய்கிறான்லங்க, 24/7 365 நாளும் பார்ப்பனியத்துக்கு ஆதரவு ஒருத்தர் வேலை செய்கிறான்னா அவனை வீழ்த்தணும்னா அதே அர்ப்பணிப்போடு
அதே வெறியோடு அவனை அடிச்சாதான் உண்டு. அந்த வேலையை நிச்சயம் நாம் செய்து முடிப்போம். நன்றி.